நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு. பெருமாள் கோயிலுக்கு சென்றால் தலையில் குல்லா மாதிரி ஒன்று கவிழ்த்து எடுக்கிறார்கள். நாமும் பயபக்தியோடு தலை குனிந்து ஏற்றுக்கொள்கிறோம். அதன் பெயர் என்ன? அதன் தத்துவம் என்ன? எதற்காக தலையில் வைத்து எடுக்கிறார்கள்? இதை பற்றியதுதான் இன்றைய தலைப்பு. தலையில் வைத்து எடுக்கப்படும் அதற்கு ஜடாரி என்று பெயர். பெருமாள் கோயில்களில் மட்டும் செய்யப்படும் நடைமுறை. இந்த ஜடாரியை நம்மாழ்வார் என்றும் பரந்தாமனின் பாதம் என்றும் சொல்லலாம். யார் இந்த நம்மாழ்வார்? சிவனை போற்றி பாடியவர்கள் நாயன்மார்கள் என்றால், பெருமாளை வாழ்த்தி பாடியவர்கள் ஆழ்வார்கள் என்று பெயர். அந்த ஆழ்வார்கள் வரிசையில் ஒருவராக வருபவர்தான் நம்மாழ்வார். ஆனால் இவர் நித்திய சூரிகளின் தலைவரான விஸ்வக்சேனரின் மறுபிறவி என்றும் சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் சில விளக்கங்கள் சொன்னால் நன்றாக இருக்கும் என நினைக்கிறேன். சைவ சித்தாந்தத்தில் முழு முதற் கடவுள் விநாயகர் போல் வைணவத்தில் விஸ்வக்சேனர் போற்றப்படுகிறார். இவர் ஒரு படைத்தலைவர். சேனை முதலி என்றும் இன்னொரு பெயர் உண்டு. தசரதன் 8 திக்கு மட்டும் இல்லாமல் ஆகாயம், பாதாளம் என ஒரே நேரத்தில் 10 திசையிலும் ரதத்தை செலுத்தும் ஆற்றல் உள்ளவன் என்பதால் தசரதன் என்பார்கள். அதேபோல் நினைத்த கணம் அனைத்து திசைகளிலும் படையை செலுத்தும் ஆற்றல் மிக்கவர் விஸ்வக்சேனர். மகாவிஷ்ணுவின் ஆயுதங்கள் 5. சுதர்சனம் என்று சொல்லப்படுகிற சந்திராயுதம், பாஞ்சசன்யம் என்கிற சங்கு, சார்ங்கம் என்று சொல்லப்படும் வில், கௌமோதகிம் என்கிற கதை, நந்தகம் என்கிற வாள். இந்த 5ஐயும் பஞ்சாயுதங்கள் என்று பெயர். இதை தவிர்த்து படை பிரிவுகள் வேறு இருக்கிறது. இவற்றுக்கு எல்லாம் தலைவராக இருப்பவர் விஸ்வக்சேனர். அடுத்து நித்திய சூரிகள் என்ற ஒரு வார்த்தை சொன்னேன் அல்லவா, அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம். சிவபெருமான் இருக்கும் இடம், செல்லும் இடமெல்லாம் கூடவே சென்று எப்போதும் போற்றி பாடுகிறவர்கள் பூதகணங்கள். அதேபோல் பெருமாளை எப்போதும் போற்றி பாடுகிறவர்கள் நித்திய சூரிகள். சிவபெருமான் எப்போதும் தவ நிலையில் இருந்தால் பெருமாள் எப்போதுமே கல்யாண குணத்தில் இருப்பாராம். கல்யாண குணம் என்றால் தெரியும் தானே? திருமண நாளன்று எப்படி மனமும் சிந்தனையும் உற்சாகமாக இருக்குமோ, அதேபோல் ஒவ்வொரு நாளும் திருமண நாள் போல் சந்தோஷமாகவே இருப்பாராம் பெருமாள். அந்த சந்தோஷத்தை மேலும் கூட்டும் விதமாக நித்திய சூரியன் என்று சொல்லக்கூடியவர்கள் பகவான் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருப்பார்கள். ஆயுததாரியாக பெருமாள் இருந்தாலும் வைகுந்தத்தில் இருக்கும் பொழுது சாந்த சொருபி. பகவானுக்கோ மற்றவர்களுக்கோ மற்ற லோகங்களில் ஏற்படும் பசி, தாகம், தூக்கம், துக்கம், அயர்வு என்பது கிடையாது. இத்தகைய குணத்தை பெற்றவர்களையே நித்திய சூரிகள் என்றும் சொல்வார்கள். இருக்கட்டும், அவர்களில் ஒருவர்தான் விஸ்வக்சேனர். அவர்தான் நம்மாழ்வாராக அவதரித்தார் என்று சொல்லப்படுகிறது. மனித உடலை தச வாயுக்கள் இயக்குவதாக திருமூலர் சொல்கிறார். பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இந்த தச வாயுக்களும் மிக முக்கியமான உடல் அங்கங்களையும் உடலின் பஞ்சபூத உறுப்புகள் இயங்கவும் துணை செய்கின்றன. இதை தவிர்த்து கர்ப்பவாச விடுதலைக்கு ஜடாயு அல்லது சடநாடி என்கிற ஒன்றுதான் தாயின் கர்ப்பத்திலிருந்து உந்தி தள்ளி வெளியேற்றுவதாக சொல்லப்படுகிறது. இந்த வாயு ஜனன நேரத்தில் உடலில் ஒன்றடைந்து பூர்வ ஜென்ம நினைவுகளை அழித்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த வாயுவை தன்னிடம் அண்டாமல் தடுத்து பூர்வ ஜென்ம பந்த விடுதலையை பெற்றவர் நம்மாழ்வார். குழந்தை பிறந்தால் அழும், இது இயற்கை. அழுதால்தான் குழந்தை பிழைக்கும் என்பது நம்பிக்கை. பிறப்புக்கு பிறகு அழ வேண்டிய குழந்தை தாயின் கருவறையிலேயே அழுதபடி பிறந்தால் தாயும் இல்லை, குழந்தையும் இல்லை என்பார்கள். நம்மாழ்வார் பிறந்தவுடன் அழவும் இல்லையாம். வளரும் போதும் எதுவும் பேசாமலேயே இருந்ததால் பெற்றோர்களை கவலையில் ஆழ்த்தியதாம். என்றாலும் 16 ஆண்டுகள் திருக்குருகூர் நம்பி கோயிலின் புளிய மரத்தின் அடியில் எவ்வித சலனமும் இல்லாமல் தவம் செய்தார். இவரின் பக்தியை உணர்ந்த பெருமாள் தரிசனம் தந்தார்.
பரமாத்மாவிடமே உள்ளுரைத்தும் வாழ்ந்தும் உணர்ந்து வந்தவர் நம்மாழ்வார் என்பது வரலாறு. இவருக்கு சடகோபன், மாறன், காரிமாறன், பாராங்குசன், திருவாய்மொழி பெருமான் என மொத்தமாக 32 பெயர்கள் இருக்கிறது. வைணவத்தில் நம்மாழ்வாரை ஆன்மாவாகவும் ஏனைய ஆழ்வார்களை உடலாகவும் சொல்வதுண்டு. இவரே பெருமாளின் பாதமாக விளங்குவதாகவும் சொல்வார்கள். அவரை பெருமைப்படுத்தும் விதமாகவே பெருமாள் ஆலயங்களில் ஜடாரி ரூபத்தில் இருப்பதாகவும் அதுவே பெருமாளின் பாதமாகவும் சொல்லப்படுகிறது என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணர்.